அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சுவாமி ஜோதிடர். இந்த எண்கிணிதம் தமிழுக்குரியது. தமிழ் எழுத்துக்கள் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் நான் கொடுத்துள்ளேன். அதற்குரிய ஆராய்ச்சிகளையும் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அது எப்படி ஆராய்ச்சி செய்கிறது, எப்படி அது பலன் வருது, எப்படி அந்த காலத்தில் ஜாதக பலன் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒருந்தான் இதன் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே 12 சாணத்துக்கும் ஒவ்வொரு சாணத்துக்கும் எத்தனையோ வார்த்தைகள் கொண்டதான் பலன்கள். அது அந்த வார்த்தைகளுக்குத்தான் கிரகங்கள் பலன் கொடுக்கப்பட்டு மக்களை நேர் வழியிலும் துன்பமான நிலையாக அது நிவர்த்தி செய்தும் மக்களுக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. அதான் இந்த எண்கிணித ஜோதிடம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன். வெற்றிலைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குள்ள எண்கிறம் 8, 5, 9, 8 எல்லாம் கூட்டா 30. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ வெற்றிலையுடைய விதியின் 3. 3ஆம் இடம் தான் வெற்றிலை. அடுத்ததாக பாக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 7, 7, 3 அதையெல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ பாக்கோடைய விதியின் 8. அடுத்ததாக சுண்ணாம்பு கூட விதியில் வருகிறது. அப்போ வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்ந்தாதான் அது பழுக்கும். ஆனால் 5, 3, 4, 7, 2 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ சுண்ணாம்பு பாக்கு செப்பரேட்டாக வருது, 8ஆம் இடத்துக்கு வருது. ஆனால் சுண்ணாம்பும் வெற்றிலையும் 3ஆம் இடத்துக்கு வருகிறது. அடுத்ததாக மறைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிறம் 1, 3 இதெல்லாம் கூட்டினாக்க 4. அப்போ மறை என்றால் என்ன? மறை என்றால் வேதம்தான். 4 வேதம் தீர்ப்புன்னு சொல்கிறாங்களா, 4 மறை தீர்ப்புன்னு அந்த இது தான். அதான் மறை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அப்போது ருக்கு வேதம், எதிர்வேதம், சாமண வேதம், அதர்வன வேதம் என்று 4 மறைகளில் சொல்லியுள்ளேன். மறை என்பதுதான் 4 வேதம். அந்த 4 வேதம் தான் மறையாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் மறைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிறம் 1, 3 அதையெல்லாம் கூட்டினாக்க 4. அப்போ மறையோட விதியின் 4. அடுத்ததாக வேதத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 6, 7, 7 இதெல்லாம் கூட்டா 20. அப்போ வேதம் 20. அடுத்ததாக பூனைக்கு 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணில் 9, 4 அது கூட்டினாக்கா 13. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 4. அப்போ பூனையோட விதியில் 4. அடுத்ததாக பறவைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 9, 8, 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோட விதி என்பது 8. அப்போ பறவையோட விதியின் 8. அடுத்ததாக கேந்திரத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிறம் 2, 5, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ கேந்திரம் 7. 1, 4, 7, 10 இதெல்லாம் கேந்திரம். ஆனால் கேந்திரத்துக்கு நேரடியான பார்வை 7ஆம் இடம் தான், 7 தான். அதான் கேந்திரம் 1, 4, 7, 10 எல்லாத்தையும் காட்டாது. கேந்திரம் 7 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஏன்னாக்கா கிரகங்கள் எல்லாமே கேந்திர பார்வையாக பார்க்கப்படுகிறது. எல்லா கிரகமும் 7ஆம் பார்வையாக. அதாவது தான் கேந்திரம் 7. கிரகத்துக்கெல்லாம் கேந்திரம்னு குறிச்சிக்கலாம் பேர். அடுத்ததாக வெட்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறம் 8, 1, 1, 7 இது கூட்டினா 18. அதற்குரிய விதியின் 9. அப்போ வெட்கத்துடைய விதியின் 9. 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக மலையாளத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 8, 9, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 32. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5 தான். அப்போ மலையாளத்துடைய விதியின் 5. அடுத்தது போஜனம்னா சோறு தான். ஏன்னா போஜனம்னு சொல்கிறாங்களா, போஜனம் போட்டியா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை அந்த போஜனத்துக்கு 4 எழுத்து.
அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 5, 3, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ போஜனத்துடைய விதியின் 6. 6ஆம் எழுத்து பண்ணாக வருகின்றது போஜனம். அடுத்ததாக கலாட்டா. கலாட்டாவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 1, 2, 3 இதெல்லாம் கூட்டாக 8. கலாட்டா 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் கலாட்டா போடுறது. 8ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் இருந்துவிட்டால், தோஷமான கிரகங்கள் இருந்துவிட்டால் கலாட்டா தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்திலே இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, அவங்க கலாட்டா தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பிரயாணம். பிரயாணத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 1, 3, 9, 6, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 26. அதையெல்லாம் கூட்டாக்கா 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ பிரயாணங்கிறது வெளிநாடு போகிறது, ஊரை விட்டு போகிறது, விருந்தாடிய போகிறது, அதெல்லாம் பிரயாணத்தில் வந்து. அதனால் பிரயாணத்துடைய விதியின் 8. அடுத்ததாக வந்து விண்ணுலோகம். விண்ணுலோகத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையும் 6, 3, 8, 9, 1, 7 எல்லாம் கூட்டாக 32. அதனுடைய விதி என்பது 5. அப்போ விண்ணுலோகம், அதுதான் விஷ்ணுலோகம்னு சொல்கிறதா, விண்ணுலோகம்தான், அது விஷ்ணுலோகம்னு வச்சுக்கலாம். அதனால் விண்ணுலோகத்துடைய விதியின் 5. 5ஆம் இடம் தான் விண்ணுலோகம். 5 பஞ்ச பூதத்தினு இருக்கு இல்லையா, விண்ணுலோகம். அது ஆகாயத்தை தான் குறிப்பிட்டது, வானத்தை தான் குறிப்பிட்டது. அது 5வது கிரகமாக வருகின்றது, 5வது விதியினாக வருகின்றது. அதனால் மண்ணுலோகத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் 1, 6, 3, 8, 9, 7 இதெல்லாம் கூட்டாக்க 34. அதை 9ஆம் வகுத்து கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 7. அப்போ மண்ணுலோகத்துடைய விதியின் 7, விண்ணுலோகத்து விதியின் 5, மண்ணுலோகத்துடைய விதியின் 7. அடுத்ததாக சுந்தரி. சுந்தரிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 5, 7, 4 இதெல்லாம் கூட்டாக 21. அதனுடைய விதி என்பது 3. அப்போது சுந்தரிக்கு வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் பலனாக சுந்தரி நடக்கின்றார். அடுத்ததாக சௌந்தரி. சௌந்தரிக்கு வந்து மொத்தம் 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 6, 7, 5, 7, 4 இதெல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ சௌந்தரிக்கு வந்து விதியின் 2. 2ஆம் இடத்து பலனில் பலனாக சௌந்தரி வாழ்கின்றாள். அடுத்ததாக வந்து சிந்தாமணி. சிந்தாமணிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 4, 5, 5, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்பது 4. அப்போ சிந்தாமணியுடைய விதியின் 4. சிந்தாமணி 4ஆம் இடத்து பலனாக நடக்கின்றது. அடுத்ததாக வந்து குடிசை. குடிசைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் தான் 3, 6, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ குடிசையோட விதியின் 7. அடுத்ததாக வந்து காகிதம். காகிதத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 2, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ காகிதத்தினுடைய விதியின் 7. காகிதத்தினுடைய விதியின் 7. காகித விதியின் 6. காகிதம் 4 எழுத்து. அதற்குரிய எண்ணிலும் 8, 2, 7, 7 எல்லாம் கூட்டாக 24. அதனுடைய விதி என்பது 6. அப்போ காகிதத்துடைய விதியின் 6. அடுத்த நல்ல தம்பி. பாருங்கள், நல்ல தம்பிக்கு வந்து 6 எழுத்து வருது. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 1, 4, 7, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 28. அதனுடைய விதி என்பது 1. அப்போ நல்ல தம்பி வந்து 1ஆம் இடத்துல வருகிறது. தலைச்சம்பளையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல தம்பின்னு பேர் வைப்பாங்க. அடுத்ததாக வந்து கேந்திரம். கேந்திரத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 2, 5, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்பது 7. கேந்திரம் வந்து 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக சாமுண்டி. சாமுண்டிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 3, 3, 6 இதெல்லாம் கூட்டாக 13. அதனுடைய விதி என்பது 4. அப்போ சாமுண்டி வந்து 4ஆம் இடத்து பலனாக நடக்கின்றாள். சாமுண்டி. சாமுண்டிங்கிறது பெண்ணுக்கும் சொல்லலாம், ஆணுக்கும் சொல்லலாம். ஆனால் சாமுண்டியுடைய விதியின் 4. மாடன் 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8, 5, 6 இதெல்லாம் கூட்டாக 19. அதனுடைய விதி என்பது 1. அப்போ மாடனுக்கு வந்து விதியின் 1. சல்லியம்.
அடுத்ததாக வந்து சல்லியத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 1, 5, 2, 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ சல்லியம், சல்லியத்தோட விதி எண் 7. அடுத்ததாக சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் 4, 4, 5, 5, 7, 7 எல்லாம் கூட்டாக 32. அதை 9 கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ சித்தாந்தத்துடைய விதியின் 5. அடுத்ததாக வந்து மோகனம். மோகனத்துக்கு வந்து 4 எழுத்து. அதுக்கு 5, 1, 9, 7 எல்லாம் கூட்டாக 23. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக 5 தான். அதனால் வந்து மோகனத்துக்கு வந்து விதியின் 5, சித்தாந்தத்துக்கு விதியின் 5. ஆனால் ஜாதகம் என்பது 12 சாணத்துக்கும் 20 நட்சத்திரக்கும் 9 கிரகங்களுக்கும் இந்த தமிழ் ஜோதிடம் பார்த்து அடிப்படையாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இது நிச்சயம் தமிழ் ஜோதிடம் தான், பொய் இல்லை, உண்மையாகவே. காரக ஜோதிடம் அரியலூர். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.